அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பதிவில் இந்த 2 பொருளை நிலவில் கட்டுனா என்ன மாதிரியான ஒரு பலன் கிடைக்கும், பணவரவு எப்படி அதிகரிக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு தாந்திரீக பதிவு தான். இந்த தாந்திரீக முறையை எப்படி செய்யணும், இது எந்த மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல விஷயம் வரதா இருந்தாலும் சரி, ஒரு கெட்ட விஷயம் வரதா இருந்தாலும் சரி, அது அந்த வீட்டோட நிலைவாசலை தாண்டி தான் வரணும். அதனால தான் நிலைவாசலுக்கு நம்ம நிறையா மகத்துவங்கள் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீட்டு குலதெய்வம், நம்மளோட தெய்வம் அந்த நிலைவாசலில் தான் குடியிருக்கும். அதனால தான் வெள்ளி செவ்வாய்களில் நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு தூபம் காட்ட சொல்லி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைவாசலுக்கு நிறைய மகத்துவங்கள் இருக்குது. அதன் காரணமாக தான் நிலைவாசல் படியை மிதிக்கக்கூடாது, மாலை நேரத்தில் நிலைவாசல் மேலே உட்காரக்கூடாது, அதை தாண்டி தான் நடக்கணும். ஏன்னா 6 மணிக்கு மேலே அந்த நிலைவாசல் வழியாக தான் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வரதா ஐதீகம். அதன் காரணமாக தான் நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த நிலைவாசலில் நீங்கள் இந்த 2 பொருளை கட்டி வச்சிங்கன்னா வீட்டுக்குள்ளே தெய்வாம்சம் நிறைஞ்சிருக்கும். அந்த நிலைவாசலுக்கு ஒரு மகத்துவம் கிடைக்கும். மகாலட்சுமி நிரந்தரமாக அங்கேயே இருப்பா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தாந்திரிக முறை என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அது என்ன அந்த 2 பொருள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல் பொருள் ஜாதிக்காய். ஜாதிக்காய்ங்கிறது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு பொருள். தாந்திரிக முறைகளில் ஜாதிக்காய்க்கு பெரிய மகத்துவம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தாந்திரிகம் பகுதிகளில் இனி அடுத்து வர பகுதிகளில் நிறையா விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கேன். அதில் இந்த ஜாதிக்காய் எப்படியெல்லாம் பயன்படுது, அதை நம்ம எப்படி பயன்படுத்தினா அது நமக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிறத பற்றியும் அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படிப்பட்ட ஜாதிக்காய் 5 எடுத்துக்கிறது முதல் பொருளாக இருக்கும். அடுத்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தனம். சந்தனம் இருக்கிறதுலேயே ரொம்ப தெய்வாம்சம் பொருந்தியது. அதனால தான் தெய்வத்துக்கு அபிஷேகத்துக்கு சந்தனக்கட்டையை அரைச்சி அபிஷேகம் பண்ணுற வழக்கம் இருக்குது. நிறையா பேர் சந்தனம் வாங்கிறதுனா கடையில் போய் கெமிக்கல் கலந்த சந்தனம் வாங்குறீங்க. அது வாங்கக்கூடாது. அதனால எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. சந்தனக்கட்டை கிடைச்சதுன்னா சந்தனக்கட்டை வாங்கிட்டு அரைச்சி அதை பயன்படுத்துறது தான் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அதே சந்தனக்கட்டையை பொடியாகவும் விற்கிறாங்க. இந்த கடையில் கிடைக்கிற கெமிக்கல் சந்தனத்துக்கும் ஒரிஜினல் சந்தனத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை உங்களுக்கு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கும் இல்லையா, ஸ்க்ரீன் லெஃப்ட் சைடில் அது கெமிக்கல். ஒரிஜினல் சந்தனம் இப்போ ரைட் சைடில் இருக்கு பாருங்கள், அதுதான் ஒரிஜினல் சந்தனம். இந்த சந்தனத்தை தான் நீங்கள் பயன்படுத்தணும். அதுதான் உங்களுக்கு தெய்வாம்சத்தை கொடுக்கும். தாந்திரிக முறைகளில் சொல்லியிருக்க அனைத்து பொருட்களையுமே தெய்வ சக்தி அதிகமாக நிறைஞ்சிருக்கும். அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதுக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படி இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, 5 ஜாதிக்காய் எடுத்துக்கணும். அதே மாதிரி சந்தனத்தில் சந்தன கட்டை கிடைச்சதுன்னா, சின்ன கட்டை இருந்தாலும் சரி, இல்லை கட்டை கிடைக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சேன் இல்லையா, அந்த சந்தனம் பொடியாக இருக்கும், அதை வாங்கிட்டு அதில் சேர்க்கலாம். 5 ஜாதிக்காய் பொடியாக இருந்ததுன்னா 2 ஸ்பூன் சந்தனம், இல்லை கட்டை தான் கிடச்சிது அப்படின்னா கட்டை, ஒரு சின்ன கட்டை அதில் வச்சு பச்சை கலர் துணியில் கட்டணும். பச்சை கலர் துணியை தவிர வேறு எந்த துணியுமே பயன்படுத்தக்கூடாது. பச்சை கலர் துணியில் சிவப்பு இல்லைன்னா வெள்ளை நூல் வச்சு ஒரு மூட்டை மாதிரி கட்டுங்க. அப்படி கட்டின அந்த மூட்டையை ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை இல்லையா ஒரு வளர்பிறை செவ்வாய்க்கிழமை நாளாக பார்த்து வீட்டு பூஜை அறையில் வச்சு மகாலட்சுமியை நினச்சி பூஜை செஞ்சு அந்த மூட்டையை நிலைவாசலுக்கு வீட்டுக்கு உள்புறமாக மேலே ஆணி அடித்து மாட்டிடுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா நம்ம வீட்டோட பண வருமானம் அதிகரிக்கும், மகாலட்சுமியோட அருள் நமக்கு அதிகரிக்கும். காரணம் என்னன்னா, நிலைவாசலில் தான் தெய்வங்கள் குடியிருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த இடம் வாசனை அதிகரிக்கும் போது, அந்த நறுமணம் அதிகரிக்கும் போது எந்த ஒரு தீய சக்தியுமே உள்ள வராது. ஜாதிக்காயோட அருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாந்திரிக முறையில் எந்த ஒரு துஷ்ட சக்திகளுமே வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னா ஜாதிக்காய் தான் வைப்பாங்க. அந்த ஜாதிக்காய் அதில் இருக்கிறப்போ, சந்தனத்தோட வாசனையோடு அங்கே இருக்கிறப்போ எந்த ஒரு கெட்ட எண்ணமும் கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ளே வராது. கெட்ட விஷயங்கள் தடுக்கப்பட்டாலே
நல்ல விஷயங்கள் உள்ளே வர ஆரம்பிக்கும். அப்படி நல்ல விஷயங்கள் வந்ததுன்னா நம்ம வீட்டோட பண கஷ்டம் எல்லாமே சரியாயிடும். இதை நீங்கள் செஞ்சு 3 மாதத்துக்கு அந்த மூட்டையை தொட வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த மூட்டையை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஆற்றுலையோ இல்லை குளத்துலையோ போட்டுறது நல்லது. அதுக்கப்புறம் இதே மாதிரி அந்த மூட்டையை 3 மாதத்துக்கு ஒரு டைம் செஞ்சு நீங்கள் மாட்டினீங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியுமே உள்ளே வராது, பண வரவு அதிகரிக்கும். இந்த தாந்திரீக முறை தாந்திரீக சூடாமணி அப்படிங்கிற நூலில் இருந்து எடுக்கப்பட்டது. இதே மாதிரி பல தாந்திரீக முறைகள் அந்த நூலில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து உங்களுக்கு நான் தினமும் ஒரு பதிவு கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். இல்லைன்னா வார ஒரு முறை தாந்திரீக பதிவுகள் உங்களுக்கு தினசரி கிடைக்கும். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து பல பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அனைத்து பதிவுமே உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.